வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான ஒரு கார கொழுக்கட்டை. அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு, வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும், ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, தேங்காய் ஒரு முடி எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கடலைப்பருப்பு, கடுகு போட்டு இது பொரியிடும். கூட உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் செவந்து வர பதத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடணும். வெங்காயம் போட்டுட்டு கறிவேப்பிலையும் கூட சேர்த்து வதக்கி விடணும். பிறகு பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் போட்டு திரும்பவும் வதக்கி விடணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். பிறகு தேங்காய் கூட சேர்க்கணும். தேங்காவை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடணும். அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகணும். பிறகு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்க்கணும். பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவில் உப்பு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவில் இந்த வதக்கினது எல்லா பொருளையும் சேர்க்கணும். இப்போ எல்லாத்தையும் வதக்கி வச்சுக்கிற பொருளை அதில் பச்சரிசி மாவில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு அதுக்கு பிறகு வெந்நீர் விட்டு நம்ம அதை கரண்டியால் கிண்டி விடணும். ஏன்னா வெந்நீர் விடுறதுனால கை சூடாக இருக்கும். அதனால் கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி. நல்லா நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம திட்டமாக தண்ணி பார்த்து ஊற்றி கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். வெந்நீர் விட்டால் தான் சாஃப்டாக இருக்கும். பச்சரிசி மாவுன்றதுனால நீங்கள் வெந்நீர் விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா மிருதுவாக இருக்கும். அதனால தான் வெந்நீர் விட்டு பிசையணும். பிசைஞ்சு நம்ம இது மாதிரி உருண்டையாக கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி மேலே தட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் தடவி தட்டு வைக்கணும். வச்சுட்டு உருண்டையாக பிடிச்சி வைக்கணும்.
இது மாதிரி உருண்டையாக உருட்டி நம்ம ஒன்று உருண்டையாக உருட்டி இதில் வைக்கணும். பதம் கரெக்டாக இருந்தால் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இது ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை சாப்பிடலாம். இப்போ தேவையான அளவு அந்த பாத்திரத்தில் நான் அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன். இப்போ இதை ஒரு 7 மினிட்ஸ் ஆவி காமிக்கணும். இப்போ மூடி போட்டு மூடிடணும். மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 மினிட்ஸ் இருக்கணும். 7 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வேகணும் ஆவியில். 7 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தா காரக்கொழுக்கட்டை ரெடி. இது நம்ம பிளேட்டில் மாற்றி நம்ம எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் டீ டைமில் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.